நீ யாரு எந்த ஊரு வேறு நாங்க வந்து ஒரே கலாட்டம் பண்ண தம்பியே முதல்ல மாத்து முன்காலிங்களா வேற மாட்டா எத்துல கொண்டு தம்பி நீ அத்தை கேக்குது அத்தை கேக்குற ஏ தம்பி என்ன கூட கூட எனக்கு பொண்ணாட்டி அதுனே புரியாது அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா என்ன சொல்லுது தெரியுமா என்னங்க ஐயா வாங்க ஐயா ரொம்ப மருந்து வச்சுதா கரெக்டா சொல்றேன் யாரு எந்த ஊரு தம்பியே பாஞ்சால நாட்டிலே பாஞ்சாலனுக்கு பெண்ணாக பிறந்து பஞ்ச பாண்டவராஜா ராஜாக்கள் வணந்த தம்பி நான் தான் பாஞ்சேரி அந்த பாஞ்சாலிமா வாசல் போட முடியல எம்மா அழகா கருப்பூர் காலத்துல சிங்காரா நடைனா ஒய்யாருன்னா எங்க எப்படியோ பத்து புடு விட்டு செம்மன் குடிக்க தாடு வருது நீ வந்து தம்பி நம்பல நல்லா பா தம்பி தம்பியே எனக்கு இந்த உருவத்தை மாற்றி வந்திருக்கிறேன்னா படுபாவி ஆகிய துரியோதனால் வந்திருக்கப்பட்டு நாடு நகை புத்தட்டி வரவோடு பண்டு பண்டாரம் அத்தனையும் பறிகொடுத்து விட்டு நேற்றோடு கானகத்துக்கு வந்து 11 ஆண்டு 11 மாதம் 3 நாள் ஆகிவிட்டது. இந்த காமிக வனத்திலே உண்ண உணவில்லை, அருந்த ஜலமில்லை, உடுக்க உடை இல்லை என்று அண்ணாவாகிய கண்ணனின் முறையிட அதற்கு அண்ணாவாகிய கண்ணன் அதற்கு உருவத்தை மாற்றி புரட்சியாக அவதாரம் எடுக்கணும் என்று சொன்னார். உருவத்தை மாற்றி வந்திருக்கேன். ஆமா ரைட் வந்துக்கிறா. ஆமா என்ன வாய் வச்சு வாய் தப்பு தம்பி 3 மாசம்
ஒரு வா என்னப்பா 3 மாசத்து குழந்தைன்றா அனக்காட்டி இருக்குது. வாங்கி பாரு கண் போட்டு ஏய் அது கண் போடுங்க சேவலா கேட்டு எடுக்கறதா இல்ல எங்க 7 வச்சு பிள்ளை வச்சுக்கிறான் 7 வச்சாச்சு நீ முடிக்காது அது பால் தடுப்பாட்டு இருக்குது. ஆமா தீண்டாதா தம்பியே கேக்குது இது மாநாளுக்காங்க தம்பியே இது நினைத்த குறி கூட தம்பி நான் சுத்தம் நீ சுத்து நான் சுத்து வைக்கிறேன் சுத்தாது இப்ப அந்த கோழியை நான் தொழில் வைக்கிறேன் நீ சொல்லி வைக்கிற கூட யாரும் கை கட்டாதீங்க கை கட்டினா என்ன ஆகும் கூட தொழிலாது ஓஹோ பாரு ஓ கையும் பியும் வாயும் பியும் அப்படி கை கட்டணும்னா யாரும் கட்டாத மாதிரி இருக்குன்னா யாரா கட்டிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு சொல்லு ஒருத்தர் காட்டல ஏன்னு கேளு கட்டிருந்தாங்கன்னா நீ போற மந்திரத்துல வேலை செய்யாது செத்துருவாங்கடா செத்துருவாங்களா அதனால போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வா நீ போய் தான் பாத்துங்க நீ சுத்து ஏப்பா தம்பி இந்த கூடை கூட என்ன பார்த்தா புடி வச்சு போய் ஏய் பிடி பத்து போச்சு இந்த கூட என் மாயாக்குச்சா முன்னாடி விட்டா கூட வச்சுக்கிறா டமார மாட்டு வீச்சு அடிச்சா சரி என் மொண்டாடி தான் கூட வச்சுக்கிறா ஆனா உன் மொண்டாடி வச்சுக்கிறா பாரு எலும்பல்ல அது நடுமாரி பத்தலா போச்சுடா பத்தலா போல அடி அப்படியே பிரிஞ்சு போய்க்குது அது 20 வருஷம் ஆச்சு முன்னாடி கூட 40 வருஷம் ஆச்சு தம்பியா இது சண்முக சாதிரான அந்த குன்றுகள் தோறு குடிக்கொண்டிருக்கக்கூடிய குமார வேலாயுத சண்முக கார்த்திகாய சிவசுப்பிரமணிய செல்வா ஒரு புட்டா ஆள் அடிக்கலாம் அம்மா அம்மா வந்து கேவலமா பேசுறியா யாரு ஒரு வேப்ப கூட கட்டியால கொடுப்பா உன்னை அடி சொல்லி யாரு ஏற்று முன்னீங்க காடி வாங்க தகுது இப்படி சொல்லக்கூடிய சாட்சாத் முருகப்பெருமான் கொடுத்த கூட இது தம்பி என்ற கூட நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்கு நல்லா இருக்குதா நல்லா இருக்குதான் பகலாபுரம் நம்ம காய்கறி ஆயிடுங்க நல்லா இருக்கு கூட நல்லா இருக்குதா இது எத்தனை செய்தி கூட இது முத்தூரத்தி நாங்கள்
அண்ணா பச்சை பவளம் மாணிக்கம் மரகதம் கோமேதகம் வைரம் வைடூரியம் இப்படி சொல்லக்கூடிய தம்பி 9 நவரத்தின கற்கள் அழைக்கப்பட்ட குடை. சொல்றடா 9 ஒரு அர்த்தம் இருக்குது. 9 நகரத்துல கற்களா கட்டக்கூடாது. ஆமாவாயா எங்கடா மச்சான்டா போயா வாய் பண்ணி வாய்டா கூடி எடுத்து எங்க போற? அண்ணனை பாக்குறோம். அண்ணன் பாக்கணும். அண்ணன் பாத்துட்டு போகலாம். பருப்பு போலாம். என்னுடைய தங்கையாகிய பாஞ்சாலி குரத்தியாக உருமாறி வரும்படியாக கட்டளையிட்டேன். நக்கு போட்டு பாருங்க யாரும் தங்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு உமது தங்கை பத்திரி பாஞ்சாலி அநேக வந்தனம் அண்ணா. அண்ணா அனலில் பிறந்தவளே அனலில் பிறந்தவளே ஐவர் ராஜாக்களை வணக்க வேண்டும் என்று உத்தரகாமேசி ஏகத்திலே வளர்ந்து ஆச்சாரி என்ற பெயரோடு வளர்ந்து ராஜாக்களை வளர்ந்து தங்கா சுகமாக வாழ்வாய். கட்டயத்தன் குரல் பிடித்த
அண்ணா கஷ்ட குடைபிடித்த அந்த கண்ணில்லாதவன் திருவராஜியன் பெற்றமகன் துரியோதனன் தன்னுடைய தம்பியாகிய துச்சாதன புலியை பிடித்து அழகா பாரம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பூந்தாய் பற்றி இழுத்து வந்து 60ஆம் அடி மேடை ஏற்றி தகாத வார்த்தையால் பேசி என்னுடைய ஆடை கலைத்தான் அண்ணா. அப்பொழுது குரு பெரியோர்கள் அத்தனை பேர்களும் பார்த்துக் கொண்டுதான் இருந்தார்களோ தவிர ஒருவர் கூட என்னுடைய மானத்தை காப்பாற்ற முன் வரவில்லை அண்ணா. அப்பொழுது அசுத்தமா மாமா மாமா கண்ணபூபதி அனைவரும் துரியனுக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படி துரியனை மீறி அவரால் எந்த விதமான உதவியும் உங்களுக்கு செய்ய முடியாது. ஆகையால் அனைவரும் வந்து கொண்டிருந்தார்கள். பஞ்ச பாண்டவராகிய 5 ராஜாக்களும் தன்னுடைய மனைவிக்கு இப்பேற்பட்ட அவமானம் நேருகிறது என்று ஒருவரும் காப்பாற்ற வரவில்லை அண்ணா. பஞ்ச பாண்டவரை ராஜாக்களும் சூது முனையிலே சொன்னதால் துரியனுக்கு அடிமையாகி விட்டார்கள். தன்னுடைய மனைவி என்று பாராமல் அடிமையை காப்பாற்ற வேண்டும் என்று அடங்கி வந்தார்கள். அப்படி இருக்க ஒருவரும் நம்மை காப்பாற்ற முன் வரவில்லை என்று அந்த நேரத்தில் தங்களுடைய திருநாமத்தை எப்படி உச்சரித்தேன் தெரியுமா? அண்ணா பச்சை கோவிந்தா உன்னையன்றி அன்னையின் மனம் தாக்க அப்படி ஒருவரும் நம்மை காப்பாற்ற முன் வரவில்லை என்று கொற்றை தமிழ்த்தகிரி கோவிந்தா உன்னை என்று என்னுடைய மானத்தை காப்பாற்ற இங்கு எவரால் முடியும் என்று தன்னுடைய திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்தில் மானாது திகழரித்து என்னுடைய மானத்தை காப்பாற்றிய அண்ணா பருவாகிய துரியோதனால் வஞ்சிக்கப்பட்டு நாடு நகர் உப்புச்சட்டி வரவோடு அத்தனை பறிகொடுத்து விட்டு உண்ண உணவில்லாமலும் அருந்த ஜலம் இல்லாமலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற என்னை பார்த்து சுகமாக வாழ்வாய் என்று மனதார வத்தலம் அண்ணா. பாண்டவர் ராஜாக்களும் அஸ்தினாபுரத்திற்கு வரும்படியாக பாண்டவருக்கு கட்டளையிட்டார்கள். லிகிதம் கொடுத்தார்கள். லிகிதம் கண்ட பாண்டவர்கள் எம்மை சந்தித்தார்களோ, என்னை எதிர்பார்த்தார்களோ? கிடையாது. அது போனாலும் போகட்டும். தூது முனையிலே தோற்ற பாஞ்சாலி அப்பம் என்று சொல்லக்கூடிய மேடைக்கு அழைத்து வாழ்ந்து தெரிவித்தான துரியோதனன். அப்ப இந்த அம்மா நினைச்சாலா என்ன? உச்சாரணன் நீதி முழுவதும் அப்பொழுது அண்ணன் நினைத்தாளா? கிடையாது. ஏன்? தன் நம்பிக்கையால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற கர்வம் யாருக்குமே நிறைய இருக்கும். அவன் என்ன வர்றது நம்ம பாத்துக்கலாம். நல்லா போற நேரத்தை தான் நினைப்பாங்க. அப்படி எப்ப நினைச்சாங்க? அண்ணாவர வேண்டும், அண்ணாவர வேண்டும், கோவிந்தார வேண்டும், அவனார வேண்டும், உச்சிதார வேண்டும், உச்சிதார வேண்டும், நாராயணார வேண்டும், பரந்தாம வேண்டும், பட்ட சேனாவர வேண்டும், கோபாலாவர வேண்டும், கோவிந்தாவர வேண்டும், கோவிந்தாவர வேண்டும் என்று 1000 திருநாமளிச்சல் அழைக்கிறது. இது முன்னதாக தன்னம்பிக்கையால் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பலத்தால் பார்த்தது. முடியாமல் போன காரணத்தினால் என்னை அழைத்தது. நான் என்ன சும்மா தர்மத்துக்கு வந்தா என்ன? ஒரு நேரத்தில் ராஜசியாகம் செய்தான் தர்மன். ராஜசியாகத்தில் என்னையே பழி வாங்க வேண்டும் என்று வருகிறான். என்னை எதிர்த்து வருவான். யார் அவன்? சிசுபாலன். சிசுபாலனுக்கும் எனக்கும் நெடுநாள் வஞ்சனை. என்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு, அவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு. இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறோம் போர் முனையில். அவனுடைய உடைவாள் என்று சிந்துகளை அறுத்து விட்டது. உதிரமாக கொட்டுகிறது. என் தங்கை எங்கிருந்து பார்த்தாலோ இந்த உதிரம் கொட்டினால் தேவர்களை சாதித்து அழித்துவிடும் என்று ஓடுவடி வந்து தான் உடுத்திருந்தால் சேலை அதிலே கிழித்து இந்த உதிரம் கீழே சிந்தாமல் காப்பாற்றினார் என்று சத்தியம் செய்தேன். எந்த நேரத்தில் உனக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டாலும் இந்த துணி கிழித்து கட்டிருக்கிறாய், இதில் எத்தனை இழை இருக்கிறதோ அத்தனை சேலை தந்து உன்னை காப்பாற்று. ஒரு சேலை செய்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக நான் வந்து உனக்கு மாலாக துணித்தேன். யாருமே இப்போ ஒருவனை எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இன்னொரு விசேஷம்னா கூட பைகையில் ஒரு கோட்டை இருந்தால் தான் போவார். பையன் கூட
சரி அப்படிதான் எடுத்து இப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் எதிர்பார்த்து செய்ய வேண்டிய வேலை தானே நிறைய. போன் பண்ணி பபுக்கு ஆள் வாங்கினா ஜனபா வந்துடுறானா எத்தனை பாட்டு சொல்லிக்கிற ஆட்டை வாங்கின இடத்துலன்னு கேட்கறான். அம்மா அப்பொழுது உன்னை காப்பாற்றினேன், ஆ, இன்னும் உன்னை காப்பாற்ற வேண்டியது நிறைய இருக்கிறது. இருந்தாலும் அண்ணா உன் கூட ஆசிரியர்களையா அண்ணா உங்களுடைய கூட பிறந்த தங்கையாக இருந்தால் இப்படி பார்ப்பவரெல்லாம் சிரிக்கும்படியாக பேசுவாயா? அம்மா என்ன சொல்றீங்களா தெரியுங்க. மூணு மேல வேப்பலாச்சிச்சாமா அது இல்லடா, ஒரு கூட பிறந்த தங்கையா இருந்தா இதையெல்லாம் நீ பார்த்துக் கொண்டிருப்பாயா? இருப்பாயா? அப்படியாம்மா நினைக்கிறேன். ஆ, எப்பவுமே இந்த மாதிரி பெரிய நாள் ஐந்து நீ பச்சை சீரம் சிரிக்கிறீங்களா ஜெல்வத்து நின்னாக்குது. ஏய், அகில உலகையும் காக்கக்கூடியவன் நான். அனைத்து பாமர மக்களும் எனக்கு பக்தர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு தாய் இருக்கிறாளே, அந்த தாய் குழந்தையை அழவைத்து அழுது பார்க்கக்கூடிய தாய் எத்தனை பேர் இருக்காங்க? அதனால இப்ப தங்கச்சி ஆய விட்டு வேடி பாக்குறேன். அழ வைத்து விளையாடுகிறேன். சரி விளையாடு. ஆட்டை ஓடுனா ஓடுனா எல்லாரையும் ஓட்டி ஓட்டி போய் பண்ணா தங்கா, அண்ணா கூடாத்திய வந்தால் அம்மா, அண்ணா எந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தை நேரில் வித்தரிக்கிறாயோ ஆ, அங்கெல்லாம் ஆ. எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்த ஏக பழம்பொருள் நான். ஆ, அப்படி எள்ளுக்குள் எண்ணெய் போல் ஆ, எங்கும் நிறைந்தவன். ஆ, எங்கடைத்தாலும் ஆமா. ஓடோடி வந்து காப்பாற்றுவேன். ஆ, அப்படி இருந்தாலும் அண்ணா உங்க மனம் என் வீரர்களையா அண்ணா உங்கள் மனையில் நான் பெண்ணாக பிறக்கவில்லையா? உங்கள் மனம் இன்னும் இறங்கவில்லையா அண்ணா? ஏண்டா, எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் இந்த தங்கை அழக்கூடிய நான் சொல்றதுக்கு அது அழுதுடி தெம்பாங்க நான் சொல்றேன் எவ்வளவு செய்தா அது ஐந்து லேக்கிங்க புள்ளி பால் வேண்டா என்ன புள்ளி பால் வேண்டா ஐந்து தங்கா, அண்ணா என்னுடைய மனைவி பிறந்தவளாயிற்று, ஆ. மனம் கலக்கலாமா என்றாள். ஆ, என் மனையில் பிறந்தவள் அண்ணா அம்மா, அண்ணா மனையில் பிறந்தால் மட்டுமல்ல, ஆ. பிறவாமல் போனாலும் ஆ, உலகில் உள்ள பாமர மக்கள் ஆமா. இந்த நேரத்தில் ஆ. என்னுடைய பெயரை பெற்று ஆ. முன்னால் வர வேண்டும் என்று நினைத்தால் ஆமா. தட்சணமே காத்திருக்கக்கூடியவன் நான். ஆ. உன்னை மட்டும் நான் தனியாக நினைக்க போறேன். என்னுடைய தங்கை மட்டுமல்ல, என்னை வணங்கக்கூடிய பாமர மக்கள் நீயும் ஒருவன். ஆ, அப்புறம் என்ன சொந்த பந்தம் தான் அப்புறம். அப்புறம் என்ன? ஒரு கிராமத்துக்கு தலைவரா வரான்னு வச்சுக்க. ஆமா அண்ணன் தம்பிங்களுக்கு மட்டும் பார்க்க கூடாது, எல்லா ஜனத்துக்கும் ஒன்னா பார்க்கணும் கிராமத்தையே காப்பாற்ற வேண்டும். அவர்தான் தலைவர். ஆமா அது போல ஆ. தங்கையாக மட்டும் உன்னை நான் பார்க்கல, என்னுடைய பக்தர்களில் ஒருவராக உன்னை பார்க்கிறேன். அவர் இருந்தாலும் இருந்தாலும் இந்த ஊரோடு எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும்? தென்னாபுரம் செல்ல வேண்டும். அண்ணா அறிகரிந்தனங்க அண்ணா ஓய் அறிகரிந்தனங்க அச்சுதா கோவிந்தா காரி
கருள் நீர் புரிந்தாய் கார்மேகவன் இந்த பாஞ்சாலி மானம் பார்க்க நான் ஏதாவது மனதார நீங்க நினைச்சிருப்பேனா? தவறையும் ஏதாவது செய்திருப்பேனா? என்ன காரணம்? அப்படி இருக்க முன்பொரு காலத்தில் குடி பெரியவர்கள் அத்தனை பேர்களும் இழந்திருந்த அப்பேற்பட்ட சபையில் படுபாவி என்னை விசரப்பக்கம் செய்தார். இப்பொழுது தன்னன் தனியாக அச்சிராவம் சென்றார். படுபாவி என்னை சும்மா விடுவான் அண்ணா. அண்ணா, உன்னுடைய சுய உருவத்தோடு அழைத்து சென்றார். உன்னை பார்த்து விடுவார்கள் கௌரவர் என்று சொல்லித்தான் இந்த உருவத்தை மாற்றி கொடி ஏந்தி குழந்தையை கையில் ஏந்தி வருகிறார். உன்னை யார் பார்த்தாலும் பாஞ்சாலி என்று குழந்தைகள் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படியாண்ணா? இந்த உருவத்தோடு சென்றார் யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். அப்படி அங்கே சென்று பாஞ்சாலியை கண்டு காலங்களையும் குறியாக சொல்ல வேண்டும். பானுமதியை கண்டு முக்காலக்குடிகளை விடைக்க வேண்டும். வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் காலங்களையும் குறியாக தெரிவித்தோ முன்பொருள் புத்தகங்களை வாரி வாரி தருவதாக வாக்களிப்பார். வாங்கி வந்துட்டு வேணா போச்சு, சரியாதான் போச்சு. பொன்பொருள் பூஷணங்களை வாங்கி வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. குறிப்பாக நீ ஒன்று கேட்க வேண்டும். என்னன்னா? முப்பகலிலே வெளியக்கூடிய சென்னல் ஒன்று இருக்கிறது. சென்னலா? ஆமா. எப்படி என்ன விளையும்? இன்றைய விதை, நாளை பயிர், நாளை மறுதினம் அறுவடை. முப்பகலில் விளையக்கூடியது சென்னல். சென்னல். அந்த சென்னலை பெற்று வந்தால் இந்த 27 நாட்களை சுலபமாக காலம் கழிக்கலாம். 27 நாட்கள் கழித்த பிறகு அஞ்ஞான வாசம் எப்படி கழிப்பது என்பதை பிறகு தெளிவாக தெரிவிக்கின்றேன். இந்த உருவத்தோடு அஸ்தினாபுரம் சென்றுதான் ஆக வேண்டும். அண்ணா, ஒரு சந்தேகம் அண்ணா. ஒரு பெண்ணாக பிறந்தனா அஸ்தினாபுரம் செல்வதென்றால் 12 வனங்களை காட்டி செல்ல வேண்டும் அல்லவா? ஒரு பெண்ணாக பிறந்தான் கானகத்தின் வழியாக தன்னன் தனிமையாக எப்படி என்ன செல்ல முடியும்? எனக்கு வழித்துணைக்கு ஒரு ஆள் வேண்டும் அண்ணா. இவ்வளவு நாள் அண்ணனோடு பழகி அண்ணனை பற்றி தெரிந்து கொண்டது நீ இவ்வளவுதான். எனக்கு என்னன்னா தெரியும்? கரத்தில் இருப்பது யாரு? இளைய கணவர், இளைய கணவர் சகாதேவன். காலங்களையும் சாத்திரமாக சொல்லக்கூடியவன் சகதேவன். வரக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் உனக்கு தெரியும். உனக்கு வழித்துணையாக அனுப்புகிறேன். எந்த விதமான குறையும் ஏற்படாது. சந்தோஷமாக செல்வோம். இன்னும் ஒரு சந்தேகம் அண்ணா. ஒண்ணு விடுற மாதிரி இல்ல. உனக்கு வழித்துணையாக யார் வேண்டும் என்று கேட்டால் சகதேவனை அனுப்பி வைத்திருக்கிறேன். என்ன சந்தேகம்? அண்ணா, அஸ்தினாபுரம் சென்ற பிறகு அங்கு ஏதாவது அந்த திடீர்னால் ஆடை சென்றார் காப்பாற்றுவார்கள். அண்ணா, முடிவுரைக்கும் நேரத்தில் அஸ்தினாபுரத்தில் ஏதாவது சந்தேகப்பட்டு நீதான் பாஞ்சாலி என்று கண்டுபிடித்து விட்டார். யார் துணை என்கிறார்? உனக்கு ஒரு குறை நேர்மையானால் அந்த இடத்தில் உன்னுடைய மனதிலே என்னை நினை சிறிய கருவண்டாக வந்து இந்த புறக்கூடையில் நான் அமர்வேன். ஒரு சந்தேகம், நீங்கள் வந்து கபடு நாடா சூத்திர அதனால உங்க நம்ப முடியல. நீங்கள் புறக்குடியில் வந்து அமர்ந்தது எனக்கு எப்படி தெரியும்? அம்மா, அப்படி உடைய மனதிலே அண்ணா என்னை காப்பாற்ற வேண்டும் இந்த இடத்தில் நினைத்தால் நான் கருவட்டாக இந்த கூடையில் அமர்வேன். நான் அமர்ந்தேன். ஆனால் இந்த கூடை அப்படி இந்த கூடை சுயன்றால் அண்ணன் குறக்கூடையில வந்து அமர்ந்திருப்பது உன்னுடைய மனதிலே நினைத்துக்கொள். ஆபத்து நேராது. வரும் வரை உன்னை காப்பாற்றுவேன். இதுவே சத்தியம். அப்படியே கேட்டு வருகிறேன். நான்
என்ன ஒரே கலாட்டா பண்றா? என்ன ஒரே கலாட்டா பண்றா? தம்பியே கொடிக்கயிறு தான் கயிறு குறிக்கயிறு அடிக்கடி கண்ணில வரைக்கும் வந்து சந்திரா வாப்பா, அந்த உரிகவுரி மட்டும் வாங்கவே வேணாம். உரிகவுரி யார் தெரியுமா? நேற்று எங்க பாட்டி தயிர் வடை வச்சுட்டான். நான் போய் கீழே போட்டுக்கணும் பாரு, அந்த தயிர் வடை அந்து மண்டை மேல வீட்டு 10 தயிர் போட்டுக்கிட்டு வேற என்ன கவுரி வச்சுக்கிறேன். என் தம்பிய நீ வீட்டுல நேத்து முயவாதையும் பாட்டில் அடிச்சுட்டு கெஜா பிடிச்சிட்டு தம்பி தாச்சா என்கிட்ட சண்டை போட்டு தொடர் கட்டில் அடி வாங்கி 10 மணிக்கு போட்டு போடுறான் போட்டா ஒரு 10 அதனால தம்பி உனக்கு ஒரு முக்கியமான கயிறு பண்ணாந்துக்கிறேன். தம்பி ஒரு 3 மைல் கயிறு. 3 மைல் கவுரி தம்பி தம்பி 3 மைல் கயிறு. தம்பியா உனக்கு அந்த கயிறு ஒரு முனக்கயிறு மேல போட்டு கட்டிடணும் தோட்டத்துல கட்டிட்டு அப்படி கட்டிட்டு தம்பி கீழே ஒரு நாய்க்காலி கொண்டு போட்டுணும். போட்டு தம்பி கீழ் மணியில வந்து சுருக்கு விட்டுக்கணும் கயிற்ற விட்டுக்கிட்டு தம்பி நாற்காலி மேல ஏறி நின்னுக்கிட்டு கயித்துல அதை மாட்டிக்கும். மாட்டு தம்பி தம்பி மாட்டிக்கினே சேர் எட்டி வச்சு கீ தட்டி கழிட்டு அப்படியே தொங்கிடணும். தொங்கிட்டுனா தம்பியும் பொண்டாட்டி வந்து பார்த்தா தம்பி 7 ஜென்மத்துக்கும் சனி வர மாட்டேன். இந்த கவுச்சல கூட நான் செத்துக்கலாம். 14 பேர் சாவச்சுதான் ஏன் வச்சுக்கா என் ஒய்ஃபு நான் போய் எந்த கம்பெனியில காலை வச்சுன்னா கழிச்சிட்டு போவான் 3 நாள். இந்த கவர்லாம் வேணாம். யார என்ன தொழில் செய்வேன் என்ன அந்த கொச்சி மலை நெட்டி ஆக
என்னடா புண்ணியா மாலை போட்டு நிற்கிறடா. ஓ தம்பியே கொச்சி மேல வேப்பட்டை கல்பட்டை முள்பட்டை கைது பட்ட தம்பி கொடிக்கல்லி இலக்கல்லி முனைக்கல்லி பால் கொண்டு வந்திருக்க. அதெல்லாம் என்ன தம்பியே இதாச்சு வருது. வீட்டுல வச்சு வைக்காருங்க. ஐயோ ஒரே அப்படியே குடல அப்படியே வாங்கி எடுக்கிறான். தம்பியே வா வா நீ போய் காது உள்ள ஏற்றி முடிஞ்சிட. இல்ல இல்ல வயிற்று நோவு நல்லா ஆகும். தம்பியே வயிற்று வலி நல்லா ஆகணும். ஆமா அப்படின்னா உன் தம்பி துணி தூக்கு சொன்ன வயிற்று பார்த்து துணி என்ன துணி வயிற்று பார்த்து தான் மருந்து கொடுப்பேன். சரி அப்படி சொல்லி தூக்குமா தம்பி அதான் மச்சிங்குத வயிற்ற இத கல்யா சாப்பிட்டா தானே காலையில 2 குவாட்டர் மத்தியானம் 2 குவாட்டர். தம்பி இது பார்த்தா எப்படி தட்டாலும் இருக்கு பத்தியா? என்ன தம்பி நான் குடுக்குற மருந்து சூட்டு மேல வயிற்று வலி வந்தா தான் நல்லா இருக்கும். அப்படியா? இது பார்த்தா அந்த வயிற்று பார்த்தா சூட்டு மேல வந்த மாதிரி தெரியல. அவசரப்படாதா கா மாட்டா நாங்க தம்பி அதனால இது என்னன்னாக்க இது எப்படி வச்சு தெரியுமா? எப்படி தம்பி நீங்க 2 பேரும் அம்ட்ட முள்ளியா இருந்தீங்க பாரு. இல்ல வண்ணா முள்ளியாங்க அம்மா பையனா கொஞ்சம் குழந்தையா இருக்கும் போது தம்பி நீங்க 2 பேரும் தம்பி வீட்டுல அம்மா என்ன பண்ணும் 2 பேரும் அடுப்பு எரி விட்டுருங்கன்னுட்டு தம்பி அடுப்புல ஒலைய வச்சுட்டு ஒலையில போறதுக்கு அரிசி ஊற வச்சுட்டு தம்பி அம்மா கொலைச்சிட்டு போயிட்டு நீங்க 2 பேரும் அடுப்பு எரி விட்டுன்னு நாய்க்கு தொண்டு மேட்டுணும் அடுப்பு எரி விட்டுருன்னு சொல்லி அவசரப்படாதா ஆப்ரேஷன் பண்ணாவே நல்லா அப்படி கொலைச்சிட்டு போகும்போது தம்பி என்ன பண்ணு உன்னை அடுப்பு எரி விடுற தம்பின்னு சொல்லிட்டு உன்னை என்ன பண்ணுவான் பின்னால கை விட்டு அந்த ஒலையில போடுற அரிசி பூரா வாரி கொலையில போட்டுக்கலாம். நீ கெஞ்சி கேட்டா கூட ஒரு வாய் கொடுக்க மாட்டான். தம்பி நீ பாதி பங்கு பண்ணிட்டு அந்த அரிசி வாயில போட்ட மாதிரி அது பூரா மிளறதே இல்லை அப்படியே திருப்பி முழுங்கிட்டான். அது பூரா போய் என்ன ஆச்சு புழு பூச்சி ஆகி சிட்டம் கட்டிக்கணும் வயிற்று வலி எடுத்துக்கிச்சு. அதனால ஏன் மருந்து இதுல வேலை செய்யாது. அந்த மருந்து கூட இப்போ ஒரு புதுசா ஒரு மருந்து கலக்கணும். இந்த ஊர் என்ன ஊர் கேட்ட வருமாலு தம்பி இந்த ஊர்ல பூச்சி மருந்து கிடக்குது. நீ வேற மான்கள்ல போய் போடி தம்பி அப்படி பூச்சி மருந்து கால போயிட்டு ஐயோ எக்காலாசி 200 மில்லி வாங்கிட்டு வா. எக்காலாச்சு டெமோகிராமு நோகராம வரத்தில வரத்துல பெண்வாலு பொஸ்டானு மதினா தம்பி பெண்வாலு குதிரவாலு அதெல்லாம் புச்சா கலகாய் எழுதிட்டு சரி அதை எடுத்தா தம்பி அது வர 200 மில்லி வாங்கியாந்து நான் கொடுக்குறேன் இந்த மூலிகை பொருள் அதுல ஊத்தி நல்லா கலக்கணும். வயிறு கலக்காது இருக்கணும் கலக்கிட்டு நான் மகர முடியல தம்பி அப்படி கலக்கிட்டு இந்த கையில நல்லா தளர வாரி ஒரு பொடி வாங்கி அவளை வாரி நல்லா தடவிடணும். சுத்தி தடவிடணும். தடவிட்டு தம்பி என்ன பண்ணு தெரியுமா இந்த மருந்து கையை தளர விட்டு ஒரு அடி ஆளை வயசு ராங்களோட கூட தம்பி தப்பா எடுத்துக்காது. எதுக்காக அடிச்சேன் வயிற்றுலயா அடிச்சுன்னு கேக்குது. தம்பி எதுக்காக அடிச்சேன்னா நான் அப்படியே உள்ளுக்கு மருந்து கொடுத்தேன்னா இது பூரா சிட்டம் கட்டிக்குது 20 வருஷமா. அதனால என்ன பண்ணுவோம் மேல இருக்கிற ஒரு ரவுண்டு பூச்சி தான் சாகும். உள்ள கருத்து என்ன பண்ணுவோம் 4 நாள் போய் மறுபடியும் அது வெளியே வரும். அது நெல்லிங்க மறுபடியும் வயிற்று வலி எடுக்கும். அப்புறம் என்ன பண்ண ஊர் போறா நீ என்ன சொல்ற? ஊர் போறா தம்பியே கொத்தி வந்தா 1/4 மருந்து கொடுத்துட்டு 1 கணக்கு சொல்லிட்டு துட்டி ஏமாத்தி வாங்கி விட்டான்னு ஊர் போறா சொல்லிடுவேன். நாளைக்கு அது தொழில் நடக்குமா? அதனால வயிற்றுல ஒரு அடி அடிச்சிட்டோம்னா தம்பி தேன் கூடு மேல கல் எடுத்துட்டா எப்படி பறந்து போகணும் கலங்குது. அது மாதிரி கலங்கிடு உள்ள புய் பூச்சி அத்துக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த காதலையும் வாயில ஊத்திப்பாரு புய் பூச்சி அத்தனை செத்து கூடு 7 ஜென்மத்துக்கு வயிற்று வெளியே வராது. என் குச்சியா முடியல
ரெண்டு அடி அடிக்கிறேன் மூட்டை கூட பிடிச்சா அடி கொடுக்குறேன் 5 பச்சா புராஜின் அது மாதிரி ஒரே அடி வாங்குறியா பொண்ணு அடி அடிக்கிறேன் ரைட்டு தாண்டா நானும் வருத்தணும் கண்ணேன் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு புத்தினோட கண்ணேன் நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு வந்த யாரு நீ ஆட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி எங்க போறேன்னு சொல்லிட்டு ஆடுறது கேட்டு வர மாதிரி ஆட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நாடகத்தை போறேன்னு சொல்லி வந்தேன் சரி பச்சை பத்துனா உன்னை பார்த்தா நம்ப முடியல யாராருக்கு பச்சை பத்து சொன்னா தம்பியே நான் அங்கே குத்தர கேட்டுக்கொள்ள தமிழ் திருநாவல டவுன் பொறுக்கி அவனுக்கு போய்க்கிறாங்க டவுன் பொறுக்கி அவனுக்கு போய்க்கிறான் அந்த திருநாவல டவுனுக்குள்ள கிராமத்தால மேட்டம் திருநாள் சாமியார் குத்த நீ கொத்தனா சாமியார் பத்து செத்தான் கவுத்து போட்டு வழுத்து மேல வாதிப்பான் யார் என்ன கொத்தனா ஏ தம்பி அத கேக்குது ஆ. தம்பியோ நான் அங்கே குத்தர அந்த ஏற்பாடுல இருந்த டமட்டி ஆட்டம் பப்புன்னு டமட்டி ஆட்டம் அவனுக்கு அவன் தெரியாதுப்பா தெரியாது அவன் என்ன உட்காந்து காமிச்சான் இரு அந்த செவிடியா பையனை தான் நானும் வந்து பாத்துருக்கிறேன் அவன் ஏன் தேடினாருன்னு கேளு எங்க அக்கால கட்டி விட்டு வீட்டுல விட்டு அந்த தேவடியா பையன் ஊரா போயிருக்கிறான் அதனாலதான் தேடின்னு வந்துக்கிறேன் உக்கால அவங்க கட்டிக்கிறான் ஆமா உக்கால அவங்க கட்டிக்கிறானா ஏய் அவங்க வச்சுக்கிறான் எங்க அக்கால வந்து அவன் கட்டிக்கிறான் ஆனா அவங்க பாப்பால நான் கட்டிக்கிறேன் பாத்தி ஆமா சரி போட்டான் பையன் அங்கத்தான் வந்தா மன்னார் சாமி முள்ள எங்கூடு மாட்டினேன் வந்து பச்சை குத்தலாம்னுக்கிறான் சரி சரியா போனா போகுது சரி அதான் கிடக்கான் எனக்கு பச்சை குத்தியா நல்லா குத்தும் தம்பி அப்படின்னா பச்சை குத்துனா என்ன ஓடும் தம்பி பச்சை குத்துனா நீ கச்ச காத்துல வெயிலிய மை காஞ்சி போச்சு என்ன பண்ண மை ஆயிக்கணும் வீட்டுல அம்மாக்கிட்டாங்களா இல்லையே அதெல்லாம் 3 வருஷம் ஆச்சு போயிட்டாங்க திரும்ப தண்ணி குடுத்துட்டேன் தம்பி அப்படின்னா வீட்டுல அக்கா இருக்குது தாச்சானி அக்கா இருக்குது அவங்க இல்ல அவங்க இல்லையா அவங்க என்ன பண்ண வேற யாரு என்ன மை ஆயிக்கன்னா ஒரு முக்கியமான பொருள் தாய்ப்பால் ஒரு பாலாறு வேணும் முளைப்பால் ஓடும் ஒரு பாலாறு வேணும் பால் போட்டு கொடுத்து அந்த பால் போட்டேன் ஏன்னா அவங்க
யாரும் அத்து அதுக்கு நான் என்ன பண்றது? வயிற்றுல மைய வச்சு விட்டு தம்பியே பச்சை எடுத்து குத்துனா தம்பி சின்ன ஊச்சல் குத்துமா பெரிய ஊச்சல் குத்துமா? தப்பல நட்டு ஓடுது சின்ன ஊச்சிய போகுது என்ன ஊசி குத்துன்னு கேக்குது. ஆ. தம்பியே சின்ன ஊச்சல் குத்துனா நரம்புல தாங்கும், கை வீங்கும், ஜன்னி எரும் செத்து போயிடுவேன். அந்த எருப்பு யா குத்திக்கணும் கை நீங்கமா பாரு தாங்க சரி நேரம் நீ ஆடல போதும் நான் பச்சை குத்திக்காத கை வீங்க கூட நேரம் சரி போனா போகுது தம்பியே ஆட முடியாது சரி அப்படின்னா யாரை பத்தி குத்துதா என்ன பச்சை குத்து? ஊத்தி சோற வரணும் நடுப்புற தொட்டி வரணும் பாட்டி ஃபுல்லா கண்ண குத்துனா மை ஆயிடுச்சு தொட்டிலு கிருஷ்ண தொட்டில். சரி என்ன கை பெய்யுது? ஹோட்டல்ல புரோட்டா மாவு பெய்ய 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 பிடிச்சி விடுவேன் கைய. மெதுவா பிடிக்குமா தம்பி கை நீட்டு. தம்பி பச்சை குத்தும் போது கை கால் ஆட்டக்கூடாது, சூத்து ஆட்டக்கூடாது. தூத்துக்கூடாது தம்பியே ஆட்டக்கூடாது. அது ஆட்டினா நார்மல் தாங்க ஜன்னி அடிச்சு போயிடுவேன். அப்படி ஆடாடுக்கிறான் ஏதோ மைய ஆகட்டும் தம்பி, ஆகட்டும் தம்பியே. நான் வங்கி பச்சை குத்தி பின்னாடி போகணும் இப்போ இத்தாந்து நாளைக்கு நான் போக முடியும் முட்டாக்கிட்டா நாளைக்கெல்லாம் பார்த்தாவல இப்பயே உட்காந்து அதுக்கு கம்யூனிட்டி என்ன இந்த மாதிரி நாளைக்கு தம்பி மாட்டாடா நூறு பெரிய குளத்துல ஆடும் அனுமன் போய் கூட போக முடியுமா? அப்படி தெளிவா சொல்லலாம் சோத்துனா தெரியாது நாடி முடிச்சு பாருங்க. ஓ நாடி பிடிச்சு பாருமா நாடி பிடிச்சு பாத்துக்கிறேன் என்ன கேட்டா என்ன கேட்டா கேட்டனா என்ன சொல்ற நாடி பிடிச்சு பாக்குறேன்னா பாத்து கம்யூனிட்டி ஓ மூச்சு பேச்சல அவன் நாடி பிடிச்சு பாடுறானா நாடி வாழ அப்படியே நிக்குது பாடி பார்க்க போயே பயப்படுவான். இப்படி போனாங்க பாடி வண்டியில போனா ஒத்துக்குவானா? பையன் வர மாட்டான் பத்தஞ்சு ஒரு அடி நாடி ஓடலாம் பாரு சமமா ரெண்டு காலையும் கட்டி எடுத்து போனாவே சொர்க்கராத காலம் முடியும் அப்படின்னு பாக்குறான். காலுக்கு தான் இல்ல ஒட்டிக்கு சேர்த்தாக்குறாங்க. இப்படி போனா பெரிய பாலத்துல ஒத்துனா சுருளு ஜனம் ஓடிக்கணும். கல்றாடி அவன் பிரேயர் பண்ண மாட்டான். எதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். தண்ணி குத்துனா உள்ளுக்கு போச்சுன்னா உயிருக்கு எதுன்னு அர்த்தம். மேல பொங்கி வந்துச்சுன்னா செத்து
3 டெஸ்ட் பார்த்துட்டேன். நீ ஏற்கனவே ஒரு ஆளு 4வது டெஸ்ட் பார்த்த. அதாரா, இப்ப வாயில தண்ணி குத்து சொன்னேன். ஆனா தண்ணி உள்ள போச்சுன்னா உயிருக்குதுன்னு அர்த்தம். ஆனா தண்ணி மேல வந்து செத்து குத்து சொல்லி நீ ஊத்த சொன்னேன். இப்ப தண்ணி கொம்பிட்டு மேல அடிக்குது. ஆம்புலன்ஸ் போச்சு. ஆனா இது மொத்தத்தில் நம்ம பார்த்தோம். ஒண்ணு நாடி ஓடல, ஒரே இடம் மட்டும் நாடி அடிக்குதுன்னு பார்த்தோம். போன் பண்ணா கூட ஓடியாந்துடுறான். வாய் இப்படி செத்து விட்டானா நாளைக்கு பெரியப்பா நம்ம என்ன நான் போன் பண்ணா ஓடியாத அடிக்குது முதல்ல. நான் நாடி எடுத்து பார்த்துறேன். நாடி பார்த்து பாரு, அந்த இடத்துல நாடி அடிக்குது. நீ காதை வச்சு போய் பாரா. பாத்ததுல அப்படியே பிந்துருவான் நான் நினைக்கிறேன். நேற்று போய் நம்மள நீங்க தான் போய்க்கிறேன். 1700 சம்பளம் வாங்கினுங்கிறான். 1700 இல்ல, இன்னும் 50 ரூபாய் யாரு கொடுக்குறது? நான் கணக்க மாட்டேன். 1750 வாங்கினு வந்தானே. அப்படியே நெக்ஸ்ட் கோல் வந்துக்கிறான். நட்சத்திர கோயில 2 பேர் லாட்ஸ் நிற்கிறான். அவங்ககிட்ட பையாமா 2 சீட் வாங்கிக்கிறான். அதுல நம்பருக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் ஆயிடுச்சு. 3 லட்சம் ரூபாய். 1 லட்சம் 1 லட்சம் அவன் எடுத்துக்கிட்டு 1 லட்சம் கொடு. என்ன இது மாதிரிலாம் ஏமாத்தி போனா நீ நலிக்காதுடா. யாரா நான் 500 ரூபாய் திருடி மாறேன். நோட்டை கையில் அங்க உள்ள ஆயுள் மேல வருது. அதனால ஏன்னா அந்த கஷ்ட செலவாக இருக்குன்னா என்ன சாப்பிடணும் சொல்லுங்க. தம்பி பத்தி இருக்கணும், முக்கியமான பத்தியம். வா தம்பி பத்தி இருக்கணும். இதான் பண்ணு. காய்கறி மார்க்கெட் போயிட்டு நல்லா புல்லு கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு 4 கிலோ வாங்கிக்கிறேன். மொசக்கொட்டை வாங்கிக்கோ, பச்சை பூசணிக்காய் 1 வாங்கிக்கோ. தம்பி கோலா கருவாடு 2 கிலோ வாங்கிக்கோ. இதெல்லாம் வேக வச்சு கடைஞ்சி வச்சுக்கிட்டு வீட்டுல போயிட்டு பச்சை அரிசி 2 படி உப்பு போட்டு பொங்கி வச்சுக்கோ. பொங்கி வச்சு கை சூடு பொங்கி போயிடும். தம்பி அப்படி புட்டு புட்டு இந்த சாம்பார்ல தொட்டு தொட்டு சாப்பிட்டுனா 8 நாளைக்கு சாப்பிட்டா 9 நாள் பட்ட 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 பட்டியா விட்டு போயிடும். திரும்பி அடிச்சுனா திரும்பி வரும். நீ ஒரு எடி அவர் போனது சரியா சாப்பிட்டா நல்லா இருக்கும் கையா. அதோட கை துட்டா எடுத்துருவாங்க. அவர் நொண்டிகள் கொண்டு வராங்க. அவ்வளவுதான். வேற என்ன தொழில் செய்வேன். தம்பி ஐயா இது என்ன தேசமது எத்தனையோ விதமது ஒன்று வந்து நான் புதுமையுடன் குறி சொல்வேன். போய் புரியாது. துளசி மணி மாலை அவர் பூண்டிருப்பார். இங்கே உடையவர்க்கே இது எந்த ஊரு, இது எந்த தியாசம்? இந்த ஊர் பார்த்தா பெருசா இருக்குது, ஊர்ல இருக்கிற தெரு பெருசா இருக்குது, தெருவுல கட்டி இருக்கிற வீடு பெருசா இருக்குது. ஆனா ஊர்ல ஒரு ஆம்பளை கூட காணா, எங்க போயிருக்காங்க? ஆம்பளைகளை ஏன் கேக்குற தம்பியே? நான் எது கேக்குறேன்னா, எதுக்கு அப்படி சொல்வேன்? ஆம்பளைங்க இருந்தா குறி ஓடா
ஒண்ணு வேணாம்னு சொல்லுவாங்க போன் சொல்லுவாங்க பொம்பளைங்க இருந்தாங்கன்னா குறி கேட்பாங்க களி கேட்பாங்க கைரேகை பார்ப்பாங்க ஜோசி கேட்பாங்க அதுக்காக ஆம்பளை கேக்குறேன் இந்த காலகத்துல இது வந்து டெல்லி பத்தின அஸ்தினாபுரம் ஒரு வீதிக்கு 60,000 வீடு. இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் எங்க துரியோதன மகாராஜா பங்காளிகளை கானகம் ஓட்டினாரு. அதனால கானகம் சென்ற பாண்டவர் உயிரோடு இருக்கிறாங்களா செத்துட்டாங்களான்னு பாக்கிறதுக்கு சேனா சைனியத்தை கூட்டிக்கின்னு மொத்த பேரு காணத்துல இருக்கிறாங்க ஆம்பளைங்க. பெண்கள் மட்டும்தான் வீதியில இருக்கிறாங்க. எங்க மகாராணி அம்மா அரண்மனையில இருக்கிறாங்க. கூப்பிட்டு வரேன் ஏன்னா குறி சொல்லு அதை காட்டி நீ வீதி வீதியா போய் பச்சை குத்தி அந்த மாட வீதியா போயிட்டு அப்படியே இருக்க டெல்லி பட்டணம்